மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி வந்து ஆஹ், பணக்காரர் அங்கே ஆறாங்க, அவங்க வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் எப்படி சாதிக்கிறாங்க, அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இது நீங்கள் வந்து புக்ஸில் அங்கே அங்கே எங்கே தேடி பார்த்தாலும் இது கிடைக்காது, ரைட்? ஏதாவது ஷார்ட்கட்டாக அப்படி இப்படி ஒன்று ரெண்டு விஷயம் பண்ணி ஒரு விஷயம் கிளிக் ஆயிரும், அதை பிடிச்சி கொஞ்சம் பைசா கமாச்சு, பைசா நிறைய சம்பாரிச்சு அதான் சொல்லுவாங்க, காரு இரு வீடு பங்களா வாங்கிடலாம். நான் அதை சொல்ல வரல. நான் சொல்கிறது வந்துட்டு உலகத்தில் நம்பர் 1 நம்பர் 2 லட்சமான கோடி, ரைட்? 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி அந்த மாதிரி கோடி வச்சுருப்பாங்க, தெரியுமா? நான் அவங்கள பற்றி பேசுகிறேன். அந்த மாதிரி பணக்காரங்க வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டு, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அந்த சீக்ரெட் எப்படி போனாங்க, அந்த மாதிரி விஷயத்தான். இது வந்து புக்கில் தேட கிடைக்காது. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இது விஷயம் வந்து ஹைடு பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. ஏன்னா மக்கள் யாரும் பார்த்து இதெல்லாம் பண்ண விரும்பலை. ஸோ அந்த சீக்ரெட்டாக மறைச்சிருக்காங்க. அந்த விஷயத்தான் பேசுகிறோம். ஆனால் இது எல்லாம் நினச்சா நடக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்லலை, நான் பெரிய பில்லியனர் அப்படி இப்படின்னு சொல்ல வரல. இப்படி சில விஷயங்களை வந்து நான் அப்சர்வ் பண்ணுறேன், நான் பார்த்தேன், அதை ஷேர் பண்ணலாம். லைஃப்பில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுது. ஸோ அந்த வீடியோ பண்ணதுக்காக பேசிக்கான விஷயம் இது. ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது ஒரு 20 வீடியோ 22 வீடியோ வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோ தான் இது. அது வந்து மைண்ட் செட், நம்மளை என்ன விஷயங்கள் என்ன அதுங்கிறத பற்றி பேசுகிறோம். அடிக்கடி சொல்ல மாதிரி நான் பணம் சம்பாதிங்க, ஆனால் 50 வயசு 60 வயசில் சம்பாரித்து அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. வயசான காலத்தில் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்? ஸோ 20 வயசு 25 வயசுலேயே கோடியாக சம்பாதிங்க, அதுக்கப்புறம் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் என்னோட இது. அதுக்கெல்லாம் வழிமுறைகள் நிறைய இருக்குது. 20 வருஷமாக அது என்ன சொன்னாங்க, தியானம் பண்ணி தண்ணியில் எப்படி நடக்கிறது அப்படின்னு படிச்சிருக்கிற முனிவர். அவன் சொல்லலாம், நான் 10 ரூபா கொடுத்தா போட்டில் போயிடுவேன், இதுக்கு ஏன் 20 வருஷம் வேஸ்ட் பண்ணணும்? இப்போ உள்ள காலம், இப்போ உள்ள பணம் சம்பாதிக்க விஷயங்கள்லாம் நிறைய அப்படி இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து போய் ஏமாந்து போகலாம். அது உங்களோட திறமை பொறுத்து இருக்குது. அப்படி சரியான இடம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணுறோம், ரைட்? நான் சொல்லுது இன்டர்நெட், ஆன்லைன், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 22 அம்மா பைசாவில் சாப்பிடணும், அம்மா அப்பா பைசாவில் சாப்பிடணும், அவங்க இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அப்புறம் எங்கேயாவது போய்ட்டு வேலைக்கு போகணும், அப்படி தான். ஓகே, இதில் 1 2 பேர் கொஞ்சம் கார்பரேட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் போய்ட்டு அப்படியே செட்டிலாக இருப்பாங்க லைஃப்பில், இன்ஜினியரிங் அப்படி இப்படிலாம். அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் போய்ட்டு நான் அவங்கள சொல்லலை. நான் சொல்கிறது 20 வயசில் எப்படி நம்ம கோடி சம்பாதிக்கிறது, என்ன மாதிரி மில்லியனஸ் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன மாதிரி மைண்ட் செட் வேணும், அதெல்லாம் நடக்குது இப்போ, ரைட்? 13 வயசில் பசங்கள்லாம் மில்லியனர். ஓகே, 12 வயசில் சிஇஓ, 18 வயசில் கோடீஸ்வரங்க, ரைட்? 18 வயசு 20 வயசில் அப்படிலாம் எவ்வளோ இருக்குது. அதை பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்ச பணம் கிடையாது. இது அவங்களா பண்ணது, அவங்க மைண்ட் செட்டில் பண்ணது. உலகத்தில் 77% பேர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட். 77% பணக்காரங்க இருக்காங்களா, வேர்ல்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்களா, அவங்களாம் 77%ல் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். எந்த ஸ்கூலில் நம்ம படிக்குமோ, என்னென்ன கோர்ஸ் படிக்குமோ, அந்த கோர்ஸ் படித்து நம்ம லைஃப்பில் செட் ஆகலை, நம்மளால் சம்பாதிக்க முடியலன்னா அந்த பணம் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்காரங்க திரும்ப கொடுக்கணும். அந்த காலேஜ் நமக்கு பணம் திரும்ப கொடுக்கணும். ஏன்னா உங்கள் காலேஜில் படித்து நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை, நான் பணம் சம்பாதிக்க முடியல, நான் இன்னும் பிச்சைக்காரனாக தான் அலையுது, என் வயிற்றுக்கழுவுக்கு தான் அதை வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா என்ன படிப்பு அது? ஓகே, நான் படிப்புக்கு எகெயின்ஸ்ட் சொல்ல வரல, காலேஜே போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அட் த சேம் டைம் அதையே மட்டுமா இல்லை, வாழ்க்கையை நம்பி நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன், ரைட்? ஓகே, 2 விஷயம் பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் யார் சொல்கிறத கேட்குறது? யார் சொல்கிறத கேட்கணும்? யார் சொல்கிறத கேட்டால் பெரிய ஆகும். நம்ம டாய்லெட் நம்ம தான் கழுவணும், அப்போ தான் பெரிய ஆக முடியும், அப்படியா? ஓகே, ஜன்னல்களெல்லாம் கிளியராக சாஃப்ட் பண்ணி வைக்கணும் மார்னிங்கில், அப்படியா? அப்படின்னா பெரிய ஆள் ஆயிடலாம். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், பெரிய ஆள் ஆயிடலாமா? பெரிய ஆள் எதுக்கு? 1000 விஷயங்கள் இருக்குது, 1000 மைண்ட் செட் இருக்குது, 1000 சிந்தனைகள் இருக்குது, ஒன்று இருக்குது. ஸோ யாருக்குள்ளதை கேட்கணும்? ஒன்று விஷயம், யாருக்குள்ளதை கேட்கணும் அப்படின்னா, யார் இந்த விஷயத்தை யாருக்குன்னே பண்ணி முடிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போய் இந்த விஷயமே கேட்கணும். உங்களுக்கு கார் வாங்கணுன்னா அந்த மாதிரி கார் யார் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேட்கணும். அதில் வைக்கப்பட்டுக்கிட்டு நீங்களாக யோசிச்சுட்டு இப்படி தான் வாங்குவாங்க அப்படி தான் வாங்குவாங்கன்னு பண்ணாங்கன்னா அது நம்மளோட தோல்வி. குறைஞ்சது வாழ்க்கையில் 7 மென்டர்ஸ் வேணும். 7 மென்டர், 7 குரு, 7
என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் நமக்கு வேணும். என்ன ஆசிரியர்? என்ன அவங்களுக்கு லைஃப்பில் ஆகணுமோ அவங்க ஆசிரியர் வேணும். அவங்க தேடி பிடிக்கணும், அவங்க பின்னாடி இருக்கணும், அவங்கள அப்ரோச் பண்ணணும், அவங்க காலில் விழணும். எப்படியாவது எனக்கு இந்த டெக்னிக்கு சொல்லித்தாங்க, இவ்வளோ பெரிய ஆளானீங்க. ஆனால் எவனுமே இது வரைக்கும் அப்படி போய் கேட்டது கிடையாது. அதனால் அவங்ககிட்ட போகணுன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளாம் நினச்சிக்கிடுவோம், சாச்சா அவங்களாம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்காக ஃப்ரீயாக என்ன செய்யணுமோ செய்யணும், அவங்களுக்காக என்னென்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், இப்படி நிறைய விஷயம் பண்ணணும். குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5 மென்டராவது வேணும், 5 ஆசான் வேணும், 5 குரு வேணும். அவங்க அந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறது. யாரை குருவாக்கணும்? உங்களை விட நீங்கள் என்ன ஆகுன்னு நினைக்கிங்களோ அதில் 100 மடங்கு யார் இருக்காங்களோ, நீங்கள் என்ன ஆகுன்னு நினைக்கிங்களோ அல்லது 20 மடங்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்கள் குருவாக வைக்கணும். என்ன சொல்லுவாங்க, ஆசான். அவங்க தான் நம்மளோட இது. எத்தனை பேர் நம்ம போய் கேட்டிருக்கோம்? எத்தனை பேர் நம்ம எந்தெந்த குருவை பற்றி பார்த்து கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம்? ஓகே, இதில் சில கேனையெல்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. நான் அவங்களும் சொல்ல வரல, பட் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்டானவங்க, பணம் சம்பாதிக்கவங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெச்சூர்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ண ஆசைப்படுவாங்க. அவங்களாம் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க அந்த ஃபீல்டு எப்படி பெருசாகணும். ஸோ நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும். ஓகே, இந்த டாப் சீக்ரெட் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்து கொடுத்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்கள பற்றி நீங்கள் பேப்பரில் தான் படிச்சிருப்பீங்க. அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி யோசிக்காங்க, என்ன மாதிரி சாப்பிடுதாங்க, என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள், அவங்கள டெய்லி லைஃப் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேமராமெல்லாம் கொண்டு உள்ள போக முடியாது. அவங்க லைஃப் எப்படி, அவங்க வீடு எப்படி அப்படின்னு. ஸோ இந்த சீக்ரெட் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அப்படி கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம வாழ்ந்தே நம்ம கதையை முடிச்சிடும். நமக்கு இதை பற்றி தெரியறதுக்கு நமக்கு யாருமே தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, இது பண்ண முடியாது. ஓகே, நிறைய செமினார் அட்டன் பண்ணலாம், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணலாம், நிறைய விஷயம் படிக்கலாம். பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம மைண்ட் பிளாக் ஆகிரும், அதை கேட்க மாட்டோம் நம்ம. ஓகே, அப்படி இப்போ நிறைய வந்து 99% வந்து புக்ஸு பணக்காரர் ஆனவங்களாம் யார் தெரியுமா? பணக்காரனாக எப்படி ஆகணும்னு சொல்லி பணக்காரன் ஆனாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி பணக்காரர் ஆகணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அப்படி பணக்காரங்களே, எப்படி பணக்காரன்னு சொல்லி பணக்காரன் ஆனவங்க. உண்மையிலே யார் கம்பெனி வச்சு நடத்தியோ அந்த மாதிரி விஷயம் நடத்தி அதில் யார் பணக்காரர் இருக்காங்களோ அவங்க வந்து சொன்னாங்களே எப்படி பணக்காரர் இருந்தார், அது நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் மோட்டிவேட் ஆகி இப்படியே நீங்கள் பப்ளிஷிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணலாம். எப்படி பணக்காரர் சொல்லி இப்போ நம்ம பணக்கார புக்கை விற்று மீட்டிங் செமினார் வச்சு அந்த மாதிரி பணக்காரர் ஆகலாம். ஸோ அந்த விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ வாரன் பஃபெட்ஸ் புக்ஸ்லாம் வருது, அவர் எழுதுனதா? அவங்களுக்கு அவ்வளோ நேரம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் யாதுமே இறங்கி இவ்வளோ சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுக்கணும்னு தேவைப்பட்ட உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஓகே. பில்கேட்ஸ் புக்கு அவர் எழுதுனதா? இல்லை, அவங்களோட கோஸ்ட் ஸ்டேட்டஸ். அவங்க 5-6 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த கொஷின் பதிலை வச்சு தான் அவங்க அந்த புக்கு எழுதுவாங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க எழுதுனது கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ புக்கு எழுதியிருக்காரு, லைப்ரரியாக அவர் புக்கு தான் இருக்கும். ஆனால் அவர் எழுதின புக்கு அவர் ரீடு கூட பண்ணிக்க மாட்டார். அவர் எழுதுனது கிடையாது முதல்ல. ஏன்னா அவசியம் யாராவது இவர் சொல்கிறத அவங்க எழுதியிருப்பாங்க, கேட்குற கேள்விக்கு எழுதியிருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் அவ்வளோ வேல்யூ நேரம் கிடையாது. ஓகே, ஸோ கேட்டேன்னா இவ்வளோ புக் எழுதினேன். உண்மையில் ஒரு புக் எழுதி பாருங்க தெரியும். ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணங்காட்டில் எல்லாம் டங்குவார் அந்த பேரும் பப்ளிஷர் கிடைக்கிறதுக்கு, அது கிடைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, அதை பெர்ஃபெக்டாக பண்ணுறது வைக்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு அவங்களோட டைரக்ட் சீக்ரெட் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ நிறைய மதங்களில் கூட சொல்லுவேன், நான் என்ன மதம் என்னன்னு சொல்ல வரல, அவங்களே 4 முக்காக பிரிஞ்சிருப்பாங்க. நாங்கள் இதை நம்புவோம், நாங்கள் அதை நம்ப மாட்டோம், இதை நம்புவோம் அப்படின்னு. எந்த மதம் நான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து கடவுள் ஒருத்தர்கிட்ட வந்தது கிடையாது. இவங்க ஊழல் உள்ளவங்க அதை பற்றி எழுதி பிரித்து அவங்க ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது டைரெக்டாக கடவுள்கிட்ட வந்த விஷயங்கள் கிடையாது. அதனால தான் இவ்வளோ மதங்கள், ஒரே மதத்தில் ஒரு ரிலீஜியஸில் அவ்வளோ பாகங்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து மனுஷனோட சிந்தனைகள். ஸோ உங்களுக்கு ரியல் சீக்ரெட் உங்களுக்கு வந்து சேரலை. மதங்கள்லையும் சரி, சீக்ரெட்டும் சரி. இதுதான் என்னோட தாழ்மையான ஒப்பீனியன், என்னோட கருத்து. அப்படி இல்லைன்னா ஒன்று தான் இருக்கணும். மனுஷனோட சிந்தனை உள்ள திணிச்சு தான் அவன் தனித்தனியாக பிரித்து ஆக்கிட்டாங்க. ஸோ அது உண்மையில் அது கடவுளோட சிந்தனை கிடையாது, ரியல் சீக்ரெட் கிடையாது. ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பணக்காரங்களை நம்மளை ஏன் அண்ட விட மாட்டேங்காங்க?
இவ்வளோ பெரிய பணக்காரங்களை அண்ட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறோம் உங்கள்கிட்ட அந்த சிஸ்டமே கிடையாதுடா, உங்கள்கிட்ட அந்த ஜீன்ஸே கிடையாது, உங்கள்கிட்ட அந்த ப்ராசஸே கிடையாது, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது, உங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது, உங்கள்கிட்ட அந்த பழக்கம் கிடையாது, உங்கள்கிட்ட அந்த திறமை கிடையாது, உங்கள்கிட்ட அந்த மாதிரி யோசிக்கிற விதமே கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது சொன்னாலும் உண்மை தான். இப்போ ஊர்லேருந்து யாராவது வந்திருக்காங்க, ரொம்ப வயக்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் பெரிய பில்லியனியர் கரோடுபதி என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய பங்களாவில் இருக்கீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலு, ஃப்ளைட்டு அப்படிலாம் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. உங்கள் லைஃப் ஸ்டைலில் அவங்கள கூட்டிக் கொண்டு வச்சுட்டு நீங்கள் அவங்க கூடயே வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்கேயாவது இடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அவங்கள என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஓகே, இதே தான் அந்த பணக்காரங்களும் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் நாய் வளர்க்கும், பூனை வளர்க்கும், அதை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்போம், நம்ம எல்லா இடத்துக்கும் வைக்க மாட்டோம். அதுக்கு தெரியாது காலை மிதிச்சு சவுதி ஆகிட்டு பெட்டில் ஏறக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, எங்கே முடி வரும், என்ன வரும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அதோட நாக்கிலேருந்து வர்றது தண்ணி, அதில் பாக்டீரியா இருக்கலாம், டேப்பாகவும் இருக்கலாம், நமக்கு கிருமியை உண்டு பண்ணலாம், நோய் உண்டு பண்ணும், இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும், அதுக்கு தெரியாது. ஒவ்வொரு பணக்காரனும் ஒவ்வொரு கோடீஸ்வரனும் பில்லியனும் நம்மளையும் அப்படி தான் பார்க்குறான். ஸோ அந்த சிஸ்டத்தை எப்படி மாற்றுறது, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் வச்சுருக்காங்க, நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அது பார்க்கணும். டைட்டானிக் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி லேபர் கிளாஸ்லாம் அவங்க அண்டை விட மாட்டாங்க. கப்பல் கவுற நேரத்தில் கூட உட்காந்துப்பா, ஹை கிளாஸ்க்குன்னு ஏதாவது போட்டிருக்கா அப்படின்பா. அவங்க அம்மா, ஹீரோயின் அம்மா தண்ணியில் விழுந்து சாவதுக்கு முன்னாடி கூட அவங்க இந்த மாதிரி கிளாஸை தூரிய வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி மக்களை தூரி வச்சுருப்பாங்க. ஏன்னா இதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு காம்படிஷன் வரலாம். ஓகே, நம்ம சொல்லலாம் நான் ஜாலியாக இருக்கேன், நான் ரோட்டில் சுற்றி நினச்சலாம் சாப்பிடுவேன், ஜாலியாக இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஏன்னா பணக்காரனாக ஆகிட்டு அதையும் சாதித்து காட்டிட்டு அப்புறம் நீ ஜாலியாக இருந்தால் நான் சொல்கிறேன். 5 ஸ்டார் தாஜ் ஹோட்டலில் சாப்பிடு, தாஜ் ஹோட்டலில் தங்கு, 50,000 ஒரு நாளைக்கு பில்லு கட்டு, மெர்சிடிஸ் கார் அதில் போ, அதுக்கப்புறம் வெளியே உள்ள ரோட்டில் பொட்டி கடையில் ஆம்லேட் பாவ், தோசை, பரோட்டா சாப்பிடு, அப்படி தான் நான் சொல்கிறேன். எல்லாம் பண்ண முடியும்னு காட்டுங்க. ஓகே, இந்த பழம் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எட்டாதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுது, அதை சொல்லுவார்ல, ரைட். ஸோ அதை தான் மாற்றுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஒன்று இதோட நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்ம இப்படி மாற்றணும். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அப்படி நிறைய தேடி எடுக்கும்போது எனக்கு சில கஜானாக்கள்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, வைரங்கள், சில தோண்ட சில விஷயம்லாம் கிடச்சி நான் அதை பார்த்தா ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணலாம். ஸோ இது நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள், வீடியோஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்னு அதை ஒன்று சொல்லிட்டு. இந்த மக்கள்லாம் இதுக்கு தான் மற்றவங்க கூட கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பாதிச்சிடும் அவங்க மைண்ட் செட் செட் ஆகாது. ஓகே, அவங்க பணக்காரங்களை தவிர வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலு, அந்த பழக்க வழக்கங்கள், மைண்ட் செட்டு, சிந்தனைகள் வராது அப்படின்னு. இதனால தான் மக்கள் அவங்க கம்யூனிட்டி பண்ணிவிட்டு அவங்க கூட அப்படி இப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க கூட ஒத்து போகிறது அவங்களோட சிந்தனைகள் எல்லாம். ஸோ நான் சொல்கிறது வெறும் பணக்காரங்களும் அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கேன். நான் எந்த காஸ்ட்டு, கிரீடு, ஜாதி பற்றி நான் பேசலை. ஓகே, அந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணி இவங்ககிட்டயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ்லாம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். தேங்க்யூ.